எல்லாரும் செய்யற, அவன் செய்வான், நீ செய்யக்கூடாது, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. ஏன்னா எல்லாரும் செய்யறது கரெக்ட், அவங்க செய்யறது கரெக்டுப்பா, அது அவங்க இஷ்டம். உன்னை கர்த்தர் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரா? செய்யக்கூடாது. பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? ஆமா, சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது சொன்னாரு? அதை சாப்பிட்டோம்னா நம்ம செத்துருவோமா? இல்லை நீ சாகவே மாட்டேன் பிசாசு சொல்லுவான். அதெல்லாம் நீ சாக மாட்டேன், தைரியமா சாப்பிடு. நான் சாவரனோ இல்லையோ அது எனக்கு முக்கியம் இல்லை. என்னை சாப்பிடக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, நான் சாப்பிட மாட்டேன், அவ்வளோதான். ஏன் சாப்பிட பயப்படுற? நீ தான் சாப்பிட மாட்டிய. நான் செத்தாலும் பரவாயில்லையா, சாப்பிட மாட்டேன். ஏன் அப்படி சொல்ற? இங்க பிரச்சனை சாவறதா சாவறது இல்லையாங்கிறது இல்லை, அவர் சொல்றத செய்யறதா மீறதாங்கிறது தான். இதுதான் நமக்கு இருக்கணும். பல நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லி இருக்கும் பொழுது அந்த காரியத்தை அப்படியே கேளுங்க.